ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் ஃபேஷன் பை எம்எம். இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் மல்லிகைப்பூவும் கனகாம்பரமும் எப்படி கோர்க்கறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் மல்லிகைப்பூ இப்படியே கிடைக்கிது. இந்த கனகாம்பரத்துக்கு நம்ம கனகாம்பர கலரு துணியில் இந்த மாதிரி டிசைன் வச்சு வெட்டிக்கிறணும். இந்த கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணணும். இது நம்பர் 10 நூல், ஊசி, சிசரு இதெல்லாம் இதுக்கு தேவைப்படுற பொருள். வாங்க இப்போ எப்படி கோர்க்கறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் பீடு கோர்த்துக்கணும். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் மல்லிகைப்பூ, அடுத்து ஒரு கோல்டன் பீடு வச்சா தான் கொஞ்சம் நல்லா கேப் கிடைக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நடுவில் ஒரு கோல்டன் பீடு வச்சுட்டு அடுத்தடுத்து ஒரு மல்லிகைப்பூ வச்சோம்னா நல்லா கொஞ்சம் கேப் கிடச்சி பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மல்லிகைப்பூ கோர்க்கணும். அடுத்து ஒரு 5 மல்லிகைப்பூ கோர்த்துக்கலாம். 5 மல்லிகைப்பூ கோர்த்த பிறகு கனகாம்பரம் கோர்ப்போம். 5 மல்லிகைப்பூக்கு அப்புறம் ஒரு கோல்டன் பீடு, அப்புறம் ஒரு 3 கனகாம்பரப்பூ. இதை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பிடிச்சி மடிச்சிட்டு சென்டரில் ஊசியை குத்தி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி 3 பெட்டல்ஸை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மத்தியத்தில் ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சுக்கிறணும். அப்போ கொஞ்சம் கேப் கிடைக்கும். 3 கனகாம்பரப்பூ, நடுவில் ஒரு கோல்டன் பீடு, அடுத்து ஒரு 3 கனகாம்பரப்பூ வச்சோம்னா கொஞ்சம் கனகாம்பரப்பூ நிறைய தெரியும். நிறைய வேணுன்றவங்க 9, 10, 12 இப்படி கோர்த்துக்கலாம். நான் 6 வச்சுருக்கேன். பாருங்கள், 6 கனகாம்பரப்பூ கோர்த்த பிறகு திரும்பியும் ஒரு 5 மல்லிகைப்பூ இந்த மாதிரி கோர்த்துக்கிட்டே வந்தோம்னா பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மல்லிகைப்பூ கோர்த்துக்கிறணும். பிளாஸ்டிக் மல்லிகைப்பூ இந்த மாதிரி மொட்டாவும் வாங்கிக்கலாம், இல்லை விரிஞ்ச பூவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து வச்சிட்டோம்னா எப்பயுமே மல்லிகைப்பூ மொட்டை சாமிக்கு போட்ட மாதிரி அழகாக இருக்கும். இப்போ கோர்த்து முடித்த பிறகு அந்த லாஸ்ட்டாக இருக்க மணியை சேர்த்து வச்சு முடிச்சு போட்டணும். அப்போ தான் அவுந்து வெளியே வராது. அந்த கோல்டன் பீட்லேயே முடிச்சு போட்டுக்கோங்க. 2 முடிச்சா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். அந்த பூவும் கலண்டு வெளியே வராது. இப்போ இந்த முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால பூ கரெக்டாக அங்கிட்ட இங்கிட்ட ஆடாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சாமிக்கு போட்டுக்கலாம், இல்லையா உங்கள் குழந்தைங்கள் தலையில் வச்சு ஒரு நாள் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹேண்ட்மேடு ஒர்க்கை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.